என்ன பொறுத்தவரை கிரிக்கெட் இஸ் மோர் லைக் லைஃப். வேர்ல்ட் கிரிக்கெட்டில் இவரும் அடுத்த ஒரு பிக் பிளேயர். நான் கூட அந்த டைமில் இவரை வெறும் பவுலர்னு தான் நினச்சேன். அன்றைக்கி டேவோட ப்ளே முடியறதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்கப்போ சப்போஸ் ஒரு டீம்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சாலும் போகிற போக்க பார்த்தா 5 பவுலர்ஸுமே ஸ்பின்னர்ஸாகவே வச்சு விளாண்டுருவாங்க போல. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் இது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இருக்க போகுது. வேர்ல்ட் கப் குவாலிஃபைஸ்லையும் வின் பண்ணி T20 வேர்ல்ட் கப்க்கு விளையாட வந்தாங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் கிரிக்கெட்டில் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அரௌண்ட் தி வேர்ல்டு அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ஸில் நிறைய மேட்சஸ் போயிட்டுருக்கு. அண்ட் அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களும் நடந்திருக்கு. அதில் என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சில சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ கிரிக்கெட் குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது இங்கிலாண்டில் கவுண்டி கிரிக்கெட்டில் சமர்செட் டீம் சரேக்கு அகேன்ஸ்டாக ஒரு இன்க்ரெடிபிள் வின்னை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சமர்செட் பேட்ஸ்மேன் டாம் பேட்டனை நம்ம பாராட்டி ஆகணும். அவர் டே 3ல் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கப்போ அவரோட ஆங்கிளை ட்விஸ்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் அவருக்கு நடக்கவே கஷ்டமாக இருந்தாலும் சமர்செட்டோட செகண்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் விக்கெட்டுக்காக பேட்டிங் ஆட வராரு. அப்போது சமர்செட் டீம் வெறும் 146 ரன் தான் லீடில் இருக்காங்க. சப்போஸ் இவர் பேட்டிங் ஆட வராமல் இருந்திருந்தா அது சரை டீமுக்கு ஒரு ஈஸி டார்கெட்டாக போயிருக்கும். அண்ட் இவர் பேட்டிங் ஆடினது மட்டும் இல்லாமல் ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் க்ரூஷியல் 46 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. அவரோட இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இப்போது ஃபைனல் டேயில் சரை டீமுக்கு 221 ரன்ஸை டார்கெட்டாக கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் அடிக்கடி ரெயின் இன்ட்ரப்ஷன்ஸ் வருது, பிச்சும் ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபேவராக இருக்குது. ஸோ சரை டீம் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் பேட்டிங் பண்ண வராங்க. சரை டீம் கவுண்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த டாமினேட்டிங் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸ். பாயிண்ட்ஸ் டேபிள்லேயும் அவங்க தான் டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ மேட்சை ட்ரா பண்ணாலே போதும் அப்படின்னு தான் பேட்டிங் ஆட வராங்க. ஃபஸ்ட்டு 21 ஓவர்ஸ் வரைக்கும் வெறும் 31 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு 3 விக்கெட் போனதுக்கப்புறம் 31st ஓவரில் 46 for 3ன்னு இருக்கப்போ டாம் சிபிலி அண்ட் பென் ஃபோக்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டிஃபென்சிவ் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணுறாங்க. 60th ஓவர் வரைக்குமே ஸ்கோர் வெறும் 95 for 3 தான். ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரா வித் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லீடை நோக்கி சரை டீம் போயிட்டுருக்காங்க. அண்ட் ஃபைனல் டேவோட ப்ளே முடியறதுக்கும் ஆல்மோஸ்ட் 1 hour தான் டைம் இருக்குது. இப்போது சமர்செட் டீமோட ஸ்பின்னர்ஸ் ஜாக் லீச் அண்ட் ஆர்ச்சி வாகன் அவங்க போட்டுட்டு இருந்த எண்ட்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெல் போட்டு அடுத்த 14 ரன்ஸ்க்குள்ளே 7 விக்கெட்ஸையும் எடுத்து அன்றைக்கி டேவோட ப்ளே முடியறதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்கப்போ சரை டீம் ஆல் அவுட் பண்ணி 111 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி வின்னை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெண்டு டீமுக்கும் இது ஒரு செம்ம நெயில் பீட்டிங் மேட்சாக இருந்திருக்கும். அண்ட் மேட்சை லைவாக பார்த்தவங்களுக்கும் இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ட்ரீட்டாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் மேட்சஸோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். சப்போஸ் ஒரு டீம்னால் ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சாலும் அவங்க ஸ்டில் ட்ரா பண்ணுறதுக்கு கூட ஃபைட் பண்ணியே ஆகணும். அவங்க எவ்வளோ தான் டிஃபென்சிவாக போனாலும் அந்த டிஃபென்ஸையும் உடச்சி அவங்கள ஆல் அவுட் பண்ணி வின் பண்ணுறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் கூட நெயில் பைட்டிங் அண்ட் சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருக்குன்றதுக்கு இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். என்னை பொறுத்தவரை கிரிக்கெட் இஸ் மோர் லைக் லைஃப். அண்ட் அது நமக்கு லைஃப்பையும் சொல்லிக் கொடுக்கும். கடைசி வர எப்போ வேணால் திங்ஸ் நம்ம பக்கம் மாறலாம். அண்ட் அதுக்கு நம்ம கம்ப்ளீட் எஃபர்ட்ஸ் போட்டு சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மேட்ச் தான் இது. அடுத்ததை பார்த்தா ஸ்பெயின் கிரிக்கெட் டீம் ஒரு ட்ரீம் ரனில் போயிட்டுருக்காங்க. 15 கன்சிக்யூட்டிவ் T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் எட் டு லூஸ் அ மேட்ச். அவங்களோட இந்த வின்னிங் ஸ்ட்ரிக்கை அவங்க எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அவங்க பீட் பண்ணது எல்லாமே சின்ன டீம்ஸாக இருந்தாலும் ஸ்டில் இது எல்லாமே இன்டர்நேஷனல் மேட்ச் தான் அப்படிங்கிறதுனால இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட், நம்ம பாராட்டி ஆகணும். அவங்க இதே மாதிரி நல்ல கிரிக்கெட் விளையாண்டு வேர்ல்ட் கப் குவாலிஃபைஸ்லையும் வின் பண்ணி T20 வேர்ல்ட் கப்க்கு விளையாட வந்தாங்கன்னா அது இன்னுமே அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது ஆப்கானிஸ்தான் vs சவுத் ஆஃப்ரிக்கா ODI சீரிஸ். இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சீரிஸ் வின் ஃபார் ஆப்கானிஸ்தான் அண்ட் அதுவும் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் இது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இருக்க போகுது. ரீசெண்ட் டைம்ஸில் ஆப்கானிஸ்தான் டீம் வேறு லெவலில் விளையாண்டு வராங்க. லாஸ்ட் இயர் ODI வேர்ல்ட் கப்பில் கூட பார்த்தோம், ஆல்மோஸ்ட் செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப்பில் கூட செமிஃபைனல்ஸே வந்துட்டாங்க. அங்கே இதே சவுத் ஆஃப்ரிக்கா கூட தான் லூஸ் பண்ணாங்க. பட் இந்த ஒரு ODI சீரிஸ் தே வில் ரிமெம்பர் ஃபார் லைஃப் டைம். மொதல் 2 ODIஸ்லையுமே சவுத் ஆஃப்ரிக்காவை போட்டு துவச்சி எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ODIயில் 106 ரனுக்கு ஆல் அவுட் பண்ணி 6 விக்கெட் டிஃபரன்ஸில் வின் பண்ணாங்க. தென் செகண்ட் ODIஸில் 311 ரன்ஸ் அடிச்சது மட்டும் இல்லாமல் அகைன் 134 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் பண்ணி டாமினேட்டாக இந்த சீரிஸை வின் பண்ணியிருக்காங்க. ஈவன் தான் அவங்க தேர்ட் ODI தோற்றிருந்தாலும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய சீரிஸ் வின். ஆப்கானிஸ்தான் டீம் ஆஸ் அ ஹோல் யூனிட்டாக பிளேயர்ஸ், கோச்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே டுவோர்ட்ஸ் கிரிக்கெட் ஒரு எக்ஸலன்ட் ஜாபாக பண்ணிட்டு வராங்க. ஜானத்தன் ட்ராட் அவங்கள சூப்பராக கைட் பண்ணிட்டு வராரு. வேர்ல்ட் கப்ஸில் அந்தந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மென்டர்ஸை சைன் பண்ணாங்க. ODI வேர்ல்ட் கப்பில் அஜய் ஜடேஜா, தென் T20 வேர்ல்ட் கப்பில் டுவேன் பிராவோவை சைன் பண்ணாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாங்க. மேபி நொய்டாவில் அந்த டெஸ்ட் மேட்ச் அபேண்டன் ஆகாமல் இருந்திருந்தா அதுலேயும் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல ஃபைட்டை கொடுத்துருப்பாங்க. இந்த சீரிஸ் வின்னோட ஆப்கானிஸ்தான் டீம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை தவிர மற்ற எல்லா ஃபுல் மெம்பர் நேஷன்ஸையும் பீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வளர்ந்துட்டு வர ஆப்கானிஸ்தான் டீமுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும். அண்ட் பேக் இன் ஆப்கானிஸ்தான் ஃபேன்ஸ் இதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். ஆஸ் அ கண்ட்ரி தே ஆர் கோயிங் த்ரூ லாட். அங்கே நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் கிரிக்கெட் ஒன்று தான் உங்களுக்கு ரிலீஃபாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குன்றப்போ இந்த சீரிஸ் வின்னா அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆப்கானிஸ்தானோட டேலண்ட் பற்றி இங்கே சொல்லி ஆகணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹை லெவல் கிரிக்கெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு வராங்க. பர்டிகுலர்லி அவங்களோட ஸ்பின்னர்ஸ்
ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான், நூர் அகமது இவங்களாம் ஆல்ரெடி வேர்ல்ட் கிரிக்கெட்டில் அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் கசன்ஃபர், கரோட்டின்னு நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. போகிற போக்க பார்த்தா 5 பவுலர்ஸுமே ஸ்பின்னர்ஸாகவே வச்சு விளாண்டுருவாங்க போல. தென் ஃபாஸ்ட் பவுலிங்லையும் நவீன் உல்லக், ஃபரூக்கி, உமர் ஜைனு எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட ஹோம் கண்ட்ரியில் அவங்களால நிறைய மேட்சஸ் ஆட முடியலனாலும் ஆல் அரௌண்ட் தி வேர்ல்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரான்ச்சைசி லீக்ஸ்லையும் விளாட்றாங்க. அது அவங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ணுது அண்ட் அதுலேருந்து அவங்க நிறைய கற்றுக்குறாங்க. எல்லாருமே யங் டேலண்ட்ஸ். ஸோ குயிக்காக லேர்ன் பண்ணிக்கிறாங்க, ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் அதுவும் அவங்களோட சக்ஸஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸ்லாம் நல்ல கிரிக்கெட் விளாட்றப்போ அது ஓவரால் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டோட குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட் அண்ட் காம்படிட்டிவ்னஸ் இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ஃபேன்ஸான நமக்கும் இது ஒரு நல்ல கிரிக்கெட்டை பார்க்கறதுக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக ஸ்ரீலங்கன் டீம் ஒரு ஜெம் ஆஃப் அன் ஆல்ரவுண்டரை அன்னத்து பண்ணியிருக்காங்க, கமிந்தோ மெண்டிஸ். ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்ரீலங்கன் டீம் அப்பப்போ நல்ல கிரிக்கெட் விளையாடிட்டு வராங்க. கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனாலும் அப்பப்போ தேர் ப்ரூவிங் தேர் டேலண்ட் அண்ட் அதில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் தான் இந்த கமிந்தோ மெண்டிஸ். இனிஷியலாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அண்டர்-19 வேர்ல்ட் கப்ஸில் ஆம்பிடெக்ஸ்டர்ஸ் பவுலராக, அதாவது 2 கையிலையும் பவுலிங் போடக்கூடிய எபிலிட்டி இருக்க ஒரு ரேர் அண்ட் ஸ்பெஷல் பிளேயராக எல்லார் கண்ணிலையும் பட்டார். ரைட் ஹேண்டர்ஸ்க்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவார், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுவார். நான் கூட அந்த டீமில் இவர் வெறும் பவுலர்னு தான் நினச்சேன். பட் என்னால் பேட்டிங்லேயும் அசத்த முடியும்னு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவர் வெறும் 8 டெஸ்ட் மேட்சஸ் தான் ஆடியிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே டெஸ்ட் பேட்டிங் லெஜண்ட்ஸான கவாஸ்கர், பிராட்மேன் இவங்களோட ரெக்கார்ட்ஸை ஈக்குவல் பண்ணியிருக்காரு. வெறும் 13 இன்னிங்ஸில் 1000 டெஸ்ட் ரன்ஸ் அடித்து டான் பிராட்மனோட ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணியிருக்காரு. அவர் விளையாண்ட 8 மேட்சஸ்லையுமே 50+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி டெபியூலேருந்து தொடர்ந்து அதிக மேட்சஸ் 50+ ஸ்கோர் பண்ண பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ரெக்கார்டையும் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் 1000 டெஸ்ட் ரன்ஸ்க்கு மேலே அடித்த பேட்ஸ்மேன்ஸில் பிராட்மேனுக்கு அடுத்த பெஸ்ட் ஆவரேஜ் இவர் தான் வச்சிருக்காரு. இவர் அடித்த ஸ்கோர்ஸ் அண்ட் டீம்ஸ்லாம் பார்த்தா எல்லாமே வெரி க்ரூஷியல் அண்ட் வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பெரிய டீம்ஸ் கூடயும் அடிச்சிருக்காரு, ஹோம் கண்டிஷன்ஸ்லையும் அடிச்சிருக்காரு, அவே கண்டிஷன்ஸ்லையும் அடிச்சிருக்காரு அண்ட் ஆல்ரெடி 5 டெஸ்ட் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. நியூசிலாந்து கூட செகண்ட் டெஸ்ட்டில் டிக்ளேர் பண்ணாமல் இருந்திருந்தா அவரோட டபுள் செஞ்சுரியை நம்ம பார்த்துருக்கலாம். பட் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இவர் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார்னா வேர்ல்ட் கிரிக்கெட்டில் இவரும் அடுத்த ஒரு பிக் பிளேயராக வரலாம், ஒரு லெஜெண்டாகவும் மாறலாம். ஹோப் ஹி கண்டினியூஸ் டு டூ வெல். ஸ்ரீலங்கன் டீமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹோம் கண்டிஷன்ஸ்லாம் நல்ல கிரிக்கெட் விளையாடிட்டு வராங்க. நம்ம கூட ஓடிஐ சீரீஸ்லையும் பார்த்தோம். தென் நியூசிலாந்து கூட ஒரு கிளினிக்கல் டெஸ்ட் சீரீஸ் ஸ்வீப். ஸோ அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர மாதிரி தெரியுது. அவங்களும் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி பழைய ஸ்ரீலங்கன் டீம் மாதிரி வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அதுக்கு அவங்க நிறையவே எஃபர்ட்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. டிராவிஸ் ஹெட் அவரோட டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் ஃபார்மை கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு யங் இங்கிலாந்து டீம் ஓடிஐ ஃபார்மேட்டில் அவங்களோட ஃபைட் பேக்கை கொடுத்துட்ருக்காங்க. ரிஷப் பண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு திரும்பி வந்து அவரும் ஒரு கம்பேக் செஞ்சுரி கொடுத்துருக்காரு. கில் டெஸ்ட் ஃபார்மேட்டில் அவரோட ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்காக அவரை ப்ரூவ் பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் அஸ்வினோட சென்னை கிளாசிக்ஸ், ட்வெயின் பிராவோ ஒரு ட்ரூ சாம்பியன், அவரும் ரிட்டையர் ஆயிருக்காரு. கேகேஆர் அவரை மென்டராக சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் துலீப் ட்ராஃபி முடிஞ்சிருக்கு, இரானி கப் போயிட்டுருக்கு. அதோட ரிவ்யூஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி முஷீர் கான் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டில் மாட்டி அவரோட நெக் ரீஜனில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் அவரும் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். அண்டர்-19 வேர்ல்ட் கப், ரஞ்சி ட்ராஃபி, துலீப் ட்ராஃபின்னு எல்லாத்துலேயுமே ஒரு கலக்கிட்டு இருந்த பிளேயர். ஹோப் ஹி கெட்ஸ் வெல் சூன் அண்ட் ரிஷப் பண்ட் மாதிரியே ஒரு நல்ல கம்பேக் அவர் சீக்கிரமாகவே கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் இப்போதைக்கு அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் இதே மாதிரி உங்களோட கவனத்தை ஈர்த்த கிரிக்கெட்டிங் ஆக்ஷன்ஸ் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய விஷயங்கள் பார்ப்போம், பேசுவோம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.